தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள திரைத்துறையில் வந்தது போல தமிழ் சினிமா துறையில் இதுவரை எந்த விதமான பாலியல் புகார்களும் வரவில்லை என்று செய்தி தொடர்புத்துறை அமைச்சர் சுவாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்களை சந்தித்த அவர் கேரள திரைத்துறையில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றச்சாட்டுகள் போன்று தமிழ் சினிமாவில் அது தொடர்பான எந்த புகார்களும் வரவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். அவ்வாறு புகார்கள் வரும் பட்சத்தில் சட்டப்படி உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். அவர் செய்தியாளர்களை சந்தித்த அந்த காட்சிகளை பார்க்கலாம். இல்ல வருகிற பட்சத்தில் அதை பத்தி நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். அது மாதிரி எந்த புகாரும் இல்ல வருகிற பட்சத்தில் அதை பத்தி நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். அது மாதிரி எந்த புகாரும் இல்ல வருகிற பட்சத்தில் அதை பத்தி நடவடிக்கை சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்கணும். அது மாதிரி கேரள சினிமா துறையில் நடந்தது போல தமிழக சினிமா துறையில் பாலியல் தொடர்பான புகார்கள் எதுவும் வரவில்லை என்றும் அவ்வாறு வரும் பட்சத்தில் சட்டப்படி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் தெரிவித்திருக்கிறார். செய்தியாளர்கள் சந்திப்பில் அவர் தெரிவித்த அந்த காட்சிகளை பார்த்தோம். தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி. விவரங்களை பதிவு செய்யலாம். அமைச்சரினுடைய விளக்கம். பாலவேல், அதாவது கேரள சினிமா துறையில் நடந்தது போன்ற தமிழக சினிமா துறையில் பாலியல் தொடர்பான புகார்கள் எதுவும் தற்பொழுது வரை பெறப்படவில்லை எனவும் அவ்வாறு பெறும் பட்சத்தில் சட்டப்படியான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என தமிழக செய்தித்துறை அமைச்சர் மு க சாமிநாதன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அதாவது திருப்பூர் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தொலைதூர கிராமங்களில் உள்ள கால்நடைகளுக்கு சிகிச்சை அளிக்கும் வகையில் நடமாடும் கால்நடை மருத்துவ வாகனங்களை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் வைத்து அமைச்சர் சாமிநாதன் அந்த வாகனங்களை துவக்கி வைத்தார். 4 நடமாடும் கால்நடை வாகனங்கள் இன்று பொதுமக்கள் பணிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நிலையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காகவும் வாழ்க்கை தரத்தை உயர்த்தவும் இந்த கால்நடைகள் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். மேலும் தொடர்ந்து செய்தியாளர்கள் கேள்விகள் கேட்டபொழுது, அதாவது குறிப்பாக கேரளாவில் சினிமா துறையில் நடந்த சம்பவம் போல தமிழகத்தில் ஏதேனும் இருக்கிறதா என்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த அவர், கேரளாவில் நடிகைக்கு பாலியல் தொல்லை கொடுத்திருப்பது தற்பொழுது பரபரப்பாகி வருகிறது. அது தொடர்பாக பல்வேறு நடவடிக்கைகள் கேரள அரசால் எடுக்கப்பட்டு வருகிறது என்றாலும் தமிழகத்தில் இதுவரை அது போன்ற எந்த விதமான புகார்களும் பெறப்படவில்லை எனவும் அது மாதிரியான புகார்கள் பெறப்படும் பட்சத்தில் கண்டிப்பாக உரிய நடவடிக்கை, அதாவது சட்டப்படியான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். இவரது பதில் தற்பொழுது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அரசியல் வட்டாரங்களில். பாலகர், நன்றி பாலாஜி விரிவான விவரங்களுக்கு.